தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழி திரைப்படங்கள் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை வேதிகா. இவங்க மதராசி அப்படின்னு ஒரு திரைப்படம் மூலமாகத்தான் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து வேதிகா பாலா டைரக்ஷன்ல பரதேசி திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாங்க. இப்ப யாக்ஷினி அப்படின்னு ஒரு வெப் தொடர்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க. இந்த தொடர் தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மராத்தி மொழிகள்ல வெளியாகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்நிலையில பேட்டி ஒன்றுல தனது 2 காதல் குறித்து அவங்க பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. அதாவது, உங்களுக்கு காதல் இருக்கா, யார காதலிக்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஆமா இருக்கு, நான் 2 பேரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களே அந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்பைசி ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு, என் வாழ்க்கையில 2 காதல் இருக்கு, அதை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனது முதல் காதல் என்னுடைய அம்மா, அவங்க கிட்ட இருந்து வருவது முத்து முத்தான ஒரு காதல். அதுக்கு பிறகு என்னுடைய காதல் அப்படின்னா என்னுடைய டான்ஸ் தான். சோ அதுதான் எனக்கு செகண்ட் லவ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு நடனம் அப்படின்னா ரொம்ப உயிர். எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடைச்சா போதும், உடனே டான்ஸ் ஆட தொடங்கிடுவேன். அதன்படி இந்த 2 லவ் தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஆண்கள் மீது காதல் வராதா அப்படின்னு கேட்டதுக்கு, அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலளித்திருக்காங்க. சோ அவங்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே போயிருக்காங்க. அதாவது டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் அந்த இன்டர்வியூல அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவங்க ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரை லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்த செய்திகளுக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு லவ் எல்லாம் கிடையாது, அதாவது அம்மா மற்றும் டான்ஸ் மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி லவ் பற்றிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு போயிருக்காங்க நடிகை வேதிகா.